ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நெருக்கத்தை ஹதீஸ்ல ஒரு உதாரணம் சொல்லி வழங்கப்படுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல ஒரு உதாரணம் சொல்லி வழங்கப்படுத்தினாங்க. நாங்க படித்த ஹதீஸ், கேட்ட ஹதீஸ். ஆனா நாங்க என்னது வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, சங்கையாக நடந்து போய் விடுவார்கள். நல்லா குர்ஆன்ல சொல்றானே, எதை கண்டால் வேடிக்கையான வீண் விளையாட்டுக்கள் எல்லாம் கண்டா சங்கையாக நடந்து போய் விடுவார்கள். சங்கையாக நடந்து போனால் என்ன நடக்கும்? அந்த ஏரியாவில் காதில் விழும், ஒரு பார்வை விழும், போயிடுவோம், விளக்கம் எடுத்துருக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த ஹதீஸ் பக்கத்தான் நடந்து போய்க்கிறோம். முரூருல் கிராமண்டுவாங்க அரபுல இருக்கு. முரூருல் கிராமண்டா என்னது? சங்கையாக நடந்து போய் விட்டார், காதில் போல் விழுந்தது, விளக்கமெல்லாம் எடுக்கிறது அப்படியே போயிடுறது. அந்த ஹதீஸ் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்ரா யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அய்யர்தா ஃபீஹி. எல்லை ஹலால் ஹராம், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, இதற்கு மத்தியில் சந்தேகமான சில விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உதாரணம் சொல்லுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா. ஒரு தோட்டம் இருக்குது, அதுல என்ன செய்யறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் மேயிறான் எங்க தெரியுமா? எல்லையில மேயிறான். அங்க நல்ல புல் இருக்குது, விளங்கிட்டான். சரியா எல்லையில பார்த்து நல்ல புல் இருந்தா என்ன செய்யும்? நம்மட தோட்டம் தானே அப்படின்னு என்ன செய்வான்? அந்த ஏரியால மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்படி மேய்ஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த கொட்டுக்குள்ள தலை போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அய்யர்தா ஃபீஹி. அதுக்கு பிறகு நம்ம என்ன பேசுவோம் தெரியுமா? ஓண்ட தோட்டத்துல மேய்ஞ்சோம், ஓரத்துல மேய்ஞ்சோம், விளங்கிட்டான். ஓரத்துல மேய்ஞ்சா தலை போகத்தான் செய்யும். நம்ம அது வாதமாவே நம்ம வைப்போம். என்ன செய்வோம்? அது ஓரத்தில் மேய்ஞ்சா நம்ம போத்தா, அதான் பொது எல்லை, விளங்கிட்டா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி எல்லைகள் மேதுவதை முதல்ல நியாயப்படுத்திடுவோம். எல்லையில மேயுறதே. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கர்ரா யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அய்யர்தா ஃபீஹி. சரி, இந்த மாதிரி எல்லையில மேய்ஞ்சா இப்படி நடக்கும் தானே. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த எல்லை என்பதை யார் தீர்மானிக்கிறது? இதுதான் எல்லை. நெருங்க வேண்டாம் என்பதை யார் உலகத்தில் தீர்மானிக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நெருங்க வேண்டாம் என்பதற்கு தானே ஒரு ஆள் சொல்லுவாரு, சினிமாவை எடுத்து நெருங்க வேண்டாம் வைங்களேன், விபச்சாரத்தை எடுத்து நெருங்க வேண்டாம் என்று சொன்னு வைங்களேன், அவர் என்ன சொல்லுவார்? டிவி பார்க்க வேண்டாம். இன்னொருத்தர் சொல்றார், டிவி பார்க்கறது இல்லை, டிவி வாங்கவே கூடாதுவார் ஒரு ஆள். இன்னொரு ஆள் உங்களோட வீட்டில் நெட் கனெக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்றவர் ஒரு ஆள். இஞ்சி போனா ஆரம்ப காலத்தில் எலக்ட்ரிக் இல்லாமல் தானே வாழ்ந்தாங்க. எலக்ட்ரிக் இல்லாமல் தான் இந்த பிரச்சனையே என்ன செய்யுது? முடிஞ்சுது. நெருங்க வேண்டாம யாரும் தீர்மானிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்ன ஃபில் இன்சானி என்னது? ஃபஇன்ன ஃபீ, அதாவது மனிதர்களுடைய உடலில் முத்கத்தன், ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல தொடர்ல சொல்றாங்க, ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஃபஇதா ஸலுஹத் ஸலுஹத் ஸாயிரு ஜஸதிஹி, அது சீரடைந்து விட்டால் முழு உடலும் சீரடைந்து விடும். வஇதா ஃபஸதத், அது ஃபஸாதாகி விட்டால் ஃபஸதத் ஸாயிரு ஜஸதிஹி, அவனது முழு உடலும் கெட்டு போய்விடும். அலா வஹியல் கல்ப், அதான் இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லையை சொல்லிட்டு எல்லையை யாரும் தீர்மானிக்கலாம் மார்க்க ரீதியான விஷயங்கள்ல. நீங்க என்ன எல்லையை அல்லாஹ் ஹராம் ஹலால் என்ற எல்லை இருக்குதே, அதை அல்லாஹ் சொல்லிடுவான். ஃபத்தில்க ஹுதூதுல்லாஹ், அதான் அல்லாஹ்வுடைய எல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான். அதல்ல இப்ப ஹலாலுடைய ஓரத்துக்கு போறது. இந்த ஓரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் தீர்மானிக்க முடியாது. அது எப்ப தீர்மானிக்கும் தெரியுமா? மனசு கல்பு சரியாகினால் மட்டும்தான். நம்மட கல்பு இந்த பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படின்ற உணர்வுல இருக்கிற நேரத்தில் ஒருவர் உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்றாரு, நீங்க டெலிவிஷன் வச்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது, எடுங்கண்டா அவரை கல்பு அதுக்கு சார்பா தான் ஓடும், அதுக்கு சார்பா ஓடும். அது ஹராம்ன்றதுனால இல்லை. இன்னொரு ஆளுக்கு அவர் திணிக்கவும் கூடாது, நான் திருந்தினது இப்படித்தான், நீனும் இப்படித்தான் திருந்தனு அதை சொல்லவும் கூடாது. அவர் அட்வைஸ் என்ன பண்ணலாம், ஏன்னா அது அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராத்துக்குள்ள அது என்ன செய்யாது, வராது. ஆனால் இவர் ஒரு பாவத்தை தவிர்ப்பதற்கு ஒருத்தர் சொல்ற நேரத்தில் இவர் எல்லா விஷயங்களையும் தவிர்க்கத்தான் பார்ப்பார், எல்லா விஷயங்களையும் தவிர்க்கத்தான் பார்ப்பார். இந்த பகுதியால் தான் பேணுதல் என்ற பாபு துறப்பட்டது. பேணுதல் இஸ்லாமிய வரலாற்றில் அல் வரா ஜுஹுத் அப்படின்னு அழைப்பார்களே, பேணுதல் என்ற பகுதி திறப்பட்டதற்கான காரணங்கள்ல உண்டு. அதுதான் என்ன, இந்த பாதி அது நாங்க இந்த இடத்துல நின்றுவோம், இது போதும், நம்ம இதுல நின்றா நம்ம நெருங்க மாட்டோம். ஆனா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு நினைப்பாங்க, எங்களை விட தூரத்துல நிற்பாங்க, எங்களை விட தூரத்துல நிற்பார்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இங்க நிக்கிறதா நல்லது, ஏன் எனது தக்குவா என்ன இங்க நிறுத்தும், அவருடைய தக்குவா அவர் அங்க கொண்டு போய் நிறுத்தும். அதனால ரசூலுல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்றதுடைய எல்லையை சொல்றாங்க. பாவம் எல்லை தெளிவு, அல்லாஹ் அல் ஹலால் பையின் வல் ஹராமு பையின், ஹலால் தெளிவு ஹராம் தெளிவு. இதை நெருங்கிறது இருக்குது ஹராம். இந்த ஹராத்தை நெருங்குவதை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நிக்கணும் என்பது யாரால என்ன செய்ய முடியாது,
தீர்மானிக்க முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னது இந்த உடம்புல என்ன செய்திருக்க, உடம்புல என்ன இருக்கிறது, ஒரு முதுகா, ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத், அது சரியாகிவிட்டால் டோட்டல் பொடியும் சரியாகிவிடும். அப்படி என்ன, ஹலாலின் பக்கம் அது இணைஞ்சிடும். உள்ளம் சரியாகிவிட்டா எல்லாம் சரியாயிரும்னா என்ன, எப்படி வழங்கக்கூடாது. அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு நோயே வராது, எல்லாம் ஆரோக்கியமாக செய்வார், அவர் இருப்பார்னு அர்த்தம் அல்ல. நல்ல மனிதராக இருப்பார், கேன்சரோடு இருப்பார், சுகரோடு இருப்பார், எல்லாம் இருக்கு. அதை இது குறிக்கல. அவருடைய சலாஹியத், நல்ல வாழ்க்கை, சிறந்த லைஃபாக அவருடைய என்ன செய்யும் இருக்கும். அது ஃபசாத் ஆகிவிட்டால் எல்லாம் ஃபசாத் ஆகிவிடும். அலா வஹியல் கல்ப் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஹராம் ஒன்று இங்கே இருக்க, இது நெருங்கக்கூடாது என்ற பகுதியில் ஒருவர் இந்த இடத்துல நின்றுவார், ஒருவர் இங்கே நிற்பார், ஒருவர் இங்கே நிற்பார், ஒருவர் நெருங்கவே இல்லாத தூரத்தில் என்ன செய்வார், நிற்பார். இதுதான் நெருக்கம். நெருங்க வேண்டாம் என்பது என்னென்ன பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டங்கள் மட்டுமல்ல, சட்டங்கள் மட்டுமல்ல. எது உதாரணமாக நல்லா நெருங்குதல சரியா புரியலைன்னா இந்த இடத்துல வராது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, விபச்சாரம் என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல என்ன செய்ய வேண்டாம், ஒரு முறை எதேர்ச்சியாக விழுகின்ற பார்வை இருக்குது, இந்த பார்வையோடு உங்களை என்ன செஞ்சீங்க, நீங்கள் கண்ட்ரோல் ஆகிக்கங்க. அடுத்த இரண்டாவது பார்வை நீங்க பார்க்க கூடாதுன்றது ஹதீஸ். அப்படியா இல்லையா? இது நெருங்க வேண்டாம் என்ற பகுதி இல்லை, இது இறைவன் நெருங்க கூடாததுக்கான போட்ட சட்டம். விளங்கிட்டா? இது நான் இறைவன் நெருங்க வேண்டாம் இருக்கிறேன், அதனால நான் இதை தவிர்த்துக் கொள்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. நீ தவிர்த்தான் ஆகணும், அது சட்டம் உங்களுக்கு. இதையும் தாண்டி நீங்க கொண்டு வச்சுக்கிறீங்களா, அதான் ஃபலா தக்ரபூஹா, நெருங்க வேண்டாம் என்றது. புரிஞ்சுதா? அதாவது இறைவன் தடை செய்தவைகள், ஒரு விபச்சாரம் என்ற ஒரு தவறுக்காக வேண்டி இஸ்லாம் சூழ தடை செய்தவைகள் நிறைய இருக்கும். இதுவும் இந்த நெருக்கத்தில் இருந்து இறைவன் தடை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதை தாண்டி சில பகுதிகள் இருக்கின்றன. நாங்க என்ன செய்யறது, அந்த பகுதிகளுக்கு போகாமல் தவிர்த்து கொள்வது. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவன், கொடுத்ததை சொல்லி காட்டவன். அல் ஆக்குலி வாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன், தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன். நோவினைன்னா அடிக்கிற, நம்மளுக்கு நோவினைண்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சது அடிக்கிறது, ஏசுறது, அதல்ல. எந்த வகையில அவங்களை என்ன செய்யறது இல்லை, மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குவது இல்லை. அல் ஆக்குலி வாலிதைஹி. அடுத்தது மூன்றாவது என்ன, அத்தையூஸ், வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அத்தையூஸ், இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அவர் மார்க்க ரீதி எல்லாம் நல்லா இருக்கிறாரு, மார்க்க ரீதி அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனா வீட்டில் என்ன மேகசின் மேசையில் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார், அதுல சினிமா பக்கம் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார். பேப்பரண்டா வரத்தான் செய்யும்னு கண்டு அப்படி அந்த மாதிரி விட்டு, பேப்பரண்டா வரத்தான் செய்யும் ஓண்ட அனுபவத்துக்கு நீ அது ஓகே. ஆனா 8 வயசு 10 வயசு 12 வயசுல உள்ளவனுக்கு கேக்குது, அது பெருசு. அந்த இடத்துல நீ யோசிக்கணும். அதான் தையூஸ் நாங்க ரசூலுல்லாஹ், நீ என்னது, மானக்கேடான விஷயங்களை வீட்டில் அங்கீகரிப்பவன். இப்ப இதெல்லாம் வலா தக்ரபுஹா, வீட்டில் மானக்கேடு அப்படின்னா உங்களோட மனது ரோசப்படக்கூடிய மாதிரியான எந்த அமைப்பில் உள்ள விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்கீகரிக்க கூடாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, இதுவும் விபச்சாரத்தை நெருங்காமல் இருக்க இஸ்லாம் வைத்த தடைகள். அப்படியா இல்லையா? விபச்சாரத்தை நெருங்காமல் இருக்க இஸ்லாம் வைத்த தடைகள். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வலா தக்ரபுஹா என்பது இதை மட்டும் குறிக்காது. இதற்கு வெளியாக நாம நெருங்காமல் இருப்பதற்கு போட்டுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல என்ன செய்யும், அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ற அம்சம் என்ன, அது வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதையுடைய சொத்தை நெருங்க வேண்டாம் என்பது நான் உங்களுக்கு ஒன்றா விளங்கப்படுத்துகிறேன். அப்படி என்றால் உங்களுக்கு நல்லா விளங்குது, நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க, அனாதைகளை பொறுப்பெடுக்கிறேன் என்ற பேர்ல சொத்துள்ள அனாதையை பொறுப்பெடுக்காதீங்க. விளங்கிட்டா? சொத்துள்ள நல்லா அவர் புள்ள அனாதை ஆயிட்டு, அவனுக்கு கோடான கோடி சொத்து இருக்குது, சரியா? இப்ப நீங்க அனாதைகளை பொறுப்பெடுத்து குர்ஆன் சொல்லி இருக்கிறது, அதனால இந்த அனாதையை பொறுப்பெடுத்து நான் வளர்க்க போறேன், எதுக்காக வேண்டி, சொத்தை பார்த்துட்டு. அந்த எண்ணம் வந்தாலே வலா தக்ரபு மாலல் யதீம், சரியா, நெருங்க வேண்டாம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்தவர்களை தான் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் பொறுப்பெடுத்தவர்களை தான் நீங்க முறையானுங்கன்னு சொல்றான். ஆனா நாங்க இதுல எதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லத்திஹி அஹ்சன் என்று சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இதை எடுத்தோம்டா, நான் நேர்மையானவன், நான் திறமையானவன், நான் பேணுதலான், அதெல்லாம் சரிதான். ஆனா நான் வசதியற்ற நிலையில் இதுல கை வச்சா என்ன நடக்கும், நான் பொறுப்பெடுத்தேன்டா, நான் அநீதம் இழைக்குவதற்கான ஒரு தூண்டுதல் எனக்கு ஏற்படும். ட்ரெஷரர் பொறுப்பு உங்களுக்கு தரப்போறார், அவர் நேர்மையானவர், அவரை மாதிரி நேர்மை இல்லை,
ஆனா நீங்க நல்லா வறுமையில இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்க, கடன் எடுத்து வாழ்ற நிலைமையில இருக்கிறீங்க. நம்மளுக்கு ட்ரெஷரர் பொறுப்பு என்னது? வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது. ஏன்? நீங்க அதை எடுத்தீங்க என்று சொன்னால் உங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சைத்தான் ஏத்திட்டான்னு அர்த்தம். ஹலால் தானே, அங்க மிர்சத்தில் கனவுமா நினைங்க ஹலால். அதுக்கு பின்னால 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப். பொதுவா ட்ரெஷரண்டா அவங்களோட சொந்த வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டைமுக்கு வரக்குள்ள சல்லி என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தருவான். எல்லா ட்ரெஷரர் மாதிரி சேர்ந்து அந்த ஐடியா கொடுப்பாங்க பழைய. இப்படியே போய் என்ன நடக்கும்? கடைசியில ட்ரெஷரர் மாதிரி அல்லாஹு தாலா 2-3 அநீதி நடக்கத்தான் செய்யும். நாங்களாம் சஹாபாக்கள் மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காவாசி போயிடும். காவாசி என்ன செஞ்சிடும்? போயிடும். அதுக்கு பின்னால இன்னொரு லெவலுக்கு போய் என்ன நடக்கும்? டோட்டல் சொத்தையும் அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடிட்டு. நீங்க பாத்தீங்களா சஹாபா ரசூலுல்லாஹ்கிட்டே அந்த மாதிரி வந்திருக்கார்கள். நபியர்களுக்கு வழி என்ன செஞ்சுக்கிறாங்க? தௌபா செய்வதற்கு காட்டி இருக்கிறார்கள். எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? நீ இதை எடுக்காம இருந்திருக்க, உனக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யாது, வராது. ரசூலுல்லாஹ் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னது அதுதான். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டப்படி தலைமைத்துவத்துக்கு வருவது தடை இல்லை. நன்றாக புரிஞ்சுக்கங்க. சட்டப்படி நீதியாகுவது தடையா? தடை இல்லை. சட்டப்படி ஒருவர் தனக்கு நீதி என்ற தகுதியை கண்டு அவர் நீதிபதி ஆகலாம், அவர் தலைவர் ஆகலாம். ஆனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா பர்சனல் அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு எது விருப்பமோ அதை நான் உங்களுக்கும் விரும்புகிறேன். அபூதரே, எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை உங்களுக்கும் விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? 2 பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ல வேண்டாம். 2 பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ல வேண்டாம். தலைமைத்துவ பொறுப்புகளை எடுக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கண்டது அவர் ஒரு பலமான ஸ்ட்ராங்கான நபித்தோழராக இருந்தாலும் ஒன்றை கண்டாங்க ரசூலுல்லாஹ், பலகீனமான உள்ளம் படைச்சவராக இருந்தார். அழுகிறவரின் பக்கம் தனது கருணையை செலுத்தக்கூடியவராக இருந்தார். நீதிமன்றத்தில் நீதிபதி அழுகிறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா சில பொழுதுல பெரும்பாலும் குற்றம் செஞ்சவன் நிறைய அள வாய்ப்பிக்குது அந்த இடத்துல. சரியா? நிறைய அழுதுட்டான்னு வைங்களே, இவன் பக்கத்துல உண்மை இருக்கு, இவனுக்கு அழுகையே இல்லை. ஆனா குற்றம் செய்யப்பட்டு வந்தவன் நிற்கிறான் தானே, அவன் இயல்புலே அழுக வராதவனாயிருப்பான். சரியா? அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் எப்படி தான் இருப்பான், இவனை பார்த்த இவன் தான் குற்றம். இப்படி இந்த மாதிரி ஆக்கள் நீதிபதி என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. அபூதர் அல் கிஃபாரி அப்படித்தான் தீர்ப்பளிப்பார்னு சொல்ல வரல. ஆனா மனபலகீனம் என்ன செய்யும்? அழுகையின் பக்கம் என்ன செய்யும்? சார்பாக இருக்கும். அவர் என்ன செய்யணும்? ஆட்சி பொறுப்பில் இயன்ற அளவுக்கு நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விட எனக்கு அந்த பொறுப்பு என்னது? வேண்டாம், எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்பது நல்லது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர் தனது மகனை தலைவராக நியமித்து விட்டு போவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. மசூரா குரூப் அதை ஒத்துக்கிட்டுட்டா தடை இல்லை. ஏன் தடை இல்லை? எல்லா வகையிலும் அவர் தகுதி, எல்லா வகையிலும் அது தகுதி. அல்லாஹ்விடத்தில் அது குற்றம் அல்ல. ஆனா உமர்லாம் என்ன செஞ்சாங்க? இவருக்கு பொறுப்பு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இவருக்கு பொறுப்பு போகக்கூடாது. இதுதான் நெருங்க வேண்டாம் என்ற பகுதி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.